செல்வி சொல்றாங்க ஜெனி கிட்டயும் அமிர்தா கிட்டயும், நம்ம அம்மா பாவம் பையன் வேணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. கோபி சாரு இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க கூடாதுன்னு ரெண்டு பேர்கிட்டயும் சொல்றாங்க. செல்வி கேக்குறாங்க அமிர்தா கிட்ட, ரெண்டு பேரும் எங்க போயிருக்காங்கன்னு. லாயரை பார்க்க போயிருக்காங்கன்னு அமிர்தா சொல்றாங்க. ஜெனிக்கு ஆறுதலா ரெண்டு வார்த்தை சொல்றாங்க அமிர்தா. செலியனும் எழிலும் வர்றாங்க. லாயர் சொன்னத வீட்டுல வந்து சொல்றாங்க. பாட்டி அரெஸ்ட் ஆனாதான் அடுத்தது நம்ம என்ன பண்ண முடியும்னு சொன்னாரு லாயர்னு சொல்றாங்க. இது டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ், முன்ஜாமீன் வாங்க முடியாதுன்னு லாயர் சார் சொல்லிட்டாரு. வீட்டுல எல்லாரும் கவலையா இருக்காங்க. செல்வி, நான் வீட்டுக்கு போகல, நான் வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன், நான் இங்கேயே இருந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ராதிகா வீட்டுல கமலா நடந்ததையெல்லாம் ராதிகாவுக்கு சொல்றாங்க. ராதிகா ஷாக் ஆறாங்க. எல்லாம் கோபி எப்படி எடுத்துப்பாருன்னு எனக்கு தெரியலம்மான்னு சொல்றாங்க. உன் குழந்தைய கொன்னாங்கல்ல ராதிகா, அதுக்காண்டி நீ பழிக்கு பழி வாங்கணும் ஈஸ்வரியன்னு சொல்றாங்க. அப்ப கமலாவோட மகன் போன் பண்றாரு. போன் அட்டன் பண்ணி பேசுறாங்க. நாளைக்கு வந்த உடனே ஈஸ்வரிய கைது பண்ணிடுவாங்கன்னு ராதிகா கிட்ட சொல்றாங்க. ராதிகா இன்னும் ஷாக் ஆறாங்க. அடுத்த நாள் வந்துருச்சு. ஈஸ்வரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. நடந்த கதையெல்லாம் பேசுறாங்க எல்லார்கிட்டையும். பாக்யாவுக்கு எல்லாமே தெரியும், அமைதியாவே இருக்காங்க. ராமமூர்த்தியும் இனியாவும் நல்லா சிரிச்சு சிரிச்சு ஈஸ்வரி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. கோபி ஜாக்கிங் போறாரு. கமலாவும் ராதிகாவும் வந்து வந்து பாக்குறாங்க பாக்யலட்சுமி இல்லத்த. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வரப்போகுதுன்னு கமலா ராதிகா கிட்ட சொல்றாங்க. சொல்லிட்டு வெளியவே நிக்கிறாங்க. அப்ப கோபி ஜாக்கிங் முடிச்சுட்டு வர்ற வழியில ரெண்டு பேரையும் பாக்குறாங்க. வீட்டையும் பாக்குறாரு.